ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அமைஞ்சிருக்கிற மிக முக்கியமான கோயிலில் ஒன்றான தில்லைக்காளி கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது சிதம்பரம் நடராஜர் கோவிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற அழகிய கிராமம். ஆல்ரெடி நம்ம வடலூரில் நம்ம பார்க்க வேண்டிய 7 இடங்கள், அப்புறம் வள்ளலார் சமாதியை குறித்து சில முக்கியமான தகவல்கள்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க நீங்கள் போய் எங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்க்கலாம். இதோட கண்டினியூஷனாக நம்ம பார்க்க போகிறது தில்லைக்காளி தான். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவிலாகவே இருக்குது. இது எப்போ கட்டப்பட்டது அப்படின்னா 1229 1278 சோழ மன்னன் கோப்பெருஞ்சிங்கனால் கட்டப்பட்டது. இந்த கோவிலின் சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, சிவபெருமானும் பார்வதிக்கும் தெய்வீக நடன போட்டி நடக்குது. இதில் சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடி ஒரு காலை மேலே தூக்கி காமிக்கிறாரு. ஆனால் பார்வதியால் அதை மாதிரி நம்ம பெண்கள் கூச்ச சுபாவம் உடையவங்களால அவங்களால காலை தூக்க முடியாதனால நான் இந்த நடன போட்டியில் தோத்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த கோபத்தினாலேயே இவங்க தில்லைக்காளி ரூபமாக இந்த கோவிலில் வீட்டிருக்கிறதா ஐதீகம் சொல்கிறாங்க. இதில் அவருடைய கோபத்தை தணிக்க பிரம்மர் பலவிதமான யாகங்கள் நடத்தும் போது பிரம்மருக்கு மனம் மகிழ்ந்து சாமுண்டீஸ்வரியாக காட்சி கொடுக்குறாங்க. ஒரே தலத்தில் சாமுண்டீஸ்வரியாகவும் தில்லைக்காளியாகவும் பார்வதி தேவி காட்சி கொடுக்குற தலமாக இத்திருத்தலம் இருக்குது. இதில் நம்ம போனோடனே விநாயகர் கும்பிட்டுட்டு அதுக்கு தனியாக ஒரு சிலையும், அதற்கு பக்கத்துலேயே முருகர் சிலையும் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. போனோடனே ஒரு பிரம்மாண்டமான வேல் இருக்குது. அதை நம்ம வேண்டிட்டு எலுமிச்சம்பழம் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா அதில் நம்ம குத்திட்டு வரலாம். பலிபீடத்தில் ஃபுல்லாகவே மஞ்சள் சாத்தியிருக்காங்க. இது நம்ம போனோடனே மேற்கு முகமாக சாமுண்டீஸ்வரி, அதாவது பிரம்மருக்கு காட்சி கொடுத்த ரூபத்திலேயே சாமுண்டீஸ்வரி நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கும்போது ஒரு மஞ்சள் அலங்காரத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சாமுண்டீஸ்வரை காட்சி கொடுத்துட்டு அதே லயன்லேயே நமக்கு தில்லைக்காளி ஸ்வரூபமாக, அதாவது ருத்ர கோலத்தில் தோற்ற கோலம் அப்படிங்கிறதுனால இங்கே ஃபுல்லாகவே குங்குமம் சாத்தி கண்கள் கோபம் கொப்பளிக்க கண்கள் கருமை நிறத்தில் இருக்குது. அதை நம்ம இதுவரை நம்ம பார்க்காத காளியிலேயே இந்த காளி ஒரு விசித்திரமான அழகில் வெள்ளை துணியில் வீட்டிருக்கிறாங்க அம்பாள். அதற்கு சுற்றி நம்ம பிரகாரத்தில் பார்த்தோன்னா பலவிதமான பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க. சிவபுராணத்தை பற்றி சொல்கிற கதையாக அமைஞ்சிருக்கு. சண்டிகேஸ்வரரை வணங்கிட்டு இங்கே கும்பாபிஷேக வேலை நடைபெறதுனால அந்த வேலையும் நமக்கு சைடில் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. நம்ம அதனால் ஃபுல்லாக நம்மளால் கோபுரம் அதெல்லாம் நம்மளால் எடுக்க முடியல. வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை நம்ம அப்படியே நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம். அவ்வளோ ஒரு அழகான அர்ப்பணிப்போடு இந்த கோவில் இருக்குது. இதில் நம்ம வெளி பிரகாரத்துலேயும் நம்ம தாட்சாயினி ரூபத்திலேயே அந்த இதில் நமக்கு ஃபுல்லாகவே சாமியின் அவதாரம், பார்வதியோட அவதாரம்னே சொல்லலாம். அந்த அவதாரங்கள் என்னென்னவோ அதை நமக்கு சிலைகளாக வடிச்சிருக்காங்க. இந்த கோவிலோட சிறப்புனா வைகாசி மாதம் தை மாதம் அம்மனுக்கு ரொம்பவே பிரசித்தி பெற்ற விழாவாக எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த ஜன்னல் வழியால் நம்ம அம்பாளை தரிசிக்கலாம். கர்ப்பகிரகத்தை நம்ம சைடு வழியாலேயே நம்மளால் பார்க்க முடிகிற அளவுக்கு நமக்கு வெளிப்பிரகாரத்தில் வச்சுருக்காங்க. இந்த கோவிலில் பார்வதி தேவி வீணை வைத்திருக்கிற வித்யாலட்சுமியாக நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. கையில் வீணையோடு நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பு வரணும் அப்படின்னா நம்ம இந்த அம்பிகையை வணங்கணும் அப்படின்னா நம்ம கல்வியில் அந்த மாணவர்கள்லாம் சிறந்து விளங்குவாங்க அப்படிங்கிறது இந்த கோவிலுடைய நம்பிக்கையாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம என்ன வேண்டுதல் நினைத்து போகிறோமோ அந்த வேண்டுதல் உடனடியாகவே நிறைவேற்றி தருவாள் தில்லைக்காளி. ஏன்னா ஆல்ரெடி இந்த உக்கிர கோபத்திலிருந்து சாந்த சொரூபினியாக காட்சி கொடுத்ததுனால நம்ம வேண்டிய வரங்கள் இந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்குது. நம்ம இப்போ சாமி கும்பிட்டுட்டு நம்ம வெளிப்பிரகாரம் வந்துட்டோம். வெளிப்பிரகாரத்திலேருந்து நம்ம 6 தலையுடன் கூடிய முருகப்பெருமான் இந்த கோவிலில் தான் இருக்கிறாரு. இங்கே நமக்கு வெளிப்பிரகாரம் அந்த சைடில் நம்ம பார்த்தது விநாயகர் சிலை, இப்போ நம்ம இங்கே பார்க்குறது முருகர் சிலை. இதையும் நம்ம அப்படியே நம்ம சுற்றி வந்தோம் அப்படின்னா அந்த காலத்து ஒரு குட்டி பிள்ளையார் கற்சிலை பின்னாடி சைட்லேயே நமக்கு அமைச்சிருக்காங்க. இதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. நீங்கள் சிதம்பரம் சைடில் இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருக்கலாம். பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த கோவில் போய் பாருங்கள். காளி ஸ்வரூபத்திலேயே இந்த தில்லைக்காளி ஒரு குங்கும அவதாரத்தில் வீட்டிருக்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருந்தது. கோவிலில் வெளியில் வரும்போது ஒரு வயதான பாட்டி கல்லை விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் கல்லையும் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு பசியை தணிக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். இதோட கண்டினியூஷனாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற முக்கியமான பிரசித்தி பெற்ற கோவில்களை தான் பார்க்க போகிறோம். அதற்கு எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.